என்னை கோலமாக்கினாய் மேல் விழும் பாரம் எல்லாம் நீயே நின்று தாங்கினாய் நடைவண்டியாகும் விரல் எங்கே என் வழி துணையாக வேண்டுமே அரவணைப்பாகும் குரல் எங்கே அதை மீண்டும் கேட்கத் தோன்றுமே பகையென உன்னை பார்த்தேனே உன் பாசம் பார்க்கவில்லையே சிதையினில் வீழும் வரை நானும் உன் நிழலில் வாழும் பிள்ளையே எழுவாய பூக்களையே எரெடுத்தும் பார்க்கலையே ஆளால ஒஞ்சிருப்பு கொத்துதையா அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா கொல்லையில வாழையல கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் மோகத்தை சொல்லுதையா ஆடும் ஆடும் வெறும் வாய மெல்லுதையா காத்தோட உபாசம் உத்தாட்டம் உதரப்பு உருதையா சாப்பிடுறா வந்து இல்லையா சாவையோ குரு போட்டு கொல்லையா கல்லாக நின்னாயோ காலோக நின்னாயோ கண்ணே நீ திரும்பி வரணும் வீட்டுக்கு மல்லாந்து போனாலும் மண்ணோடு சாஞ்சாலும் ஐயா நீ பெருமை சாதி சனத்துக்கு நினைச்ச பிள்ளை இல்லாம சரிஞ்சதுக்க நாட்சி நீயே எங்க ராசாவா கடந்து தாயோட பாரம் வாசம் பெத்தையா தாங்காம நீயும் போனாயா எழுவாய பூக்களையே எரெடுத்தும் பார்க்கலையே ஆளால ஒன்றேருப்பு கொத்துதையா அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா வானேந்தி வந்தாலும் வாழாம செத்தாலும் கம்பீரம் குறைஞ்சிடாத நெருப்பு நீ ஐயோன்னு போனாலும் ஆகாசம் போனாலும் தண்ணீரை குளத்தில் சேர்க்கும் வரப்பு நீ உழைக்க எண்டுறாள உதச்சு தள்ளுற ஊர கைய கால வெட்டி வீசோ கருப்பு நீ காட்டேரி ஒன்ன கண்டா ஓடாதோ காப்பாத்த தெய்வம் வந்து சேராதோ எழுவாய பூக்களையே அவரை பற்றி நான் வந்து இப்படி இந்த ஒரு சூழ்நிலையில் பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நினச்சி கூட பார்க்கவே இல்லை. டிசிப்ளினான பர்சன்,
46 வருஷம், கிட்டத்தட்ட 46 வருஷம். முதல் படத்தில் அவர் கூட கதாநாயகியை நடித்ததுலேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேசுகிற வரலுமே என்கிட்ட எல்லாருமே சொல்லுவார், பேசுவார். ரொம்ப டிசிப்ளினானவர், எல்லாமே பிளானிங்கோடு தான் பண்ணுவார். அது எப்படி இது மட்டும் அவருக்கு தெரியாமல் போச்சுன்னு தான் தெரியல. மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லுவார், எல்லாருக்குமே சொல்லுவார். அப்படிப்பட்டவர் அவருக்கு இப்படி இருக்கும் இப்படி நடக்குங்கிறத எப்படி அவர் தெரிஞ்சுக்காமல் போனார், சொல்லாமல் போனாருங்கிறதே தான் காலையிலேருந்து எனக்கு மனசே ஆறல. எனக்கு இந்த நிமிஷம் வரலும் கூட நம்பிக்கையே இல்லை. நான் எந்த வீட்டுக்கு போனாலும் நான் பேசவே மாட்டேன், மைக்கு முன்னாடியெல்லாம் பேச மாட்டேன். ஏன்னா அது இழந்தவங்களுக்கு தான் அதனோட வலி வேதனை எல்லாமே தெரியும், அதனால நான் போயிடுவேன். ஆனால் இது ரொம்ப வலிக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. 10 நாள் முன்னாடி பேசும்போது கூட இன்விடேஷனோடு வருவேன் அப்படின்னு. நான் சும்மா கிண்டலுக்கு பரவாயில்லையே சார், 75வது வயசில் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்னு கிண்டல் அடித்தேன். ஐயோ, ரொம்ப டிசிப்ளினுங்க. போன வருஷம் வரலாம் என் பிறந்த நாளுக்கு அவர் வந்து என்னை வாழ்த்தினார். ஜூலை 6 நான் மறந்துட்டேன்னா கூட அவர் மறக்கவே மாட்டார். காலையில் ஃபஸ்ட்டு ஃபோன் அவர்கிட்ட தான் வரும். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டே எங்களோட எப்படி பழகினாரோ அதே மாதிரி தான் இந்த நிமிஷம் வரலாம் பழகினார் அவர். நாங்கள் லாஸ்ட் மந்த் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு சித்தா ஹாஸ்பிட்டல் திறப்பு விழாவுக்காக திருச்சிக்கு போயிருந்தோம். அப்போ கூட நான் சொன்னேன், சார் ஞாபகம் இருக்கா, திருச்சின்னாவே உங்களுக்கு என்ன சார் ஞாபகம் வரும் சொல்லுங்கள், உங்களுக்கு தான் எல்லாமே ஞாபகம் இருக்குமே சொல்லுங்கள். கன்னி பருவத்தில் இங்கே தான் சார் நம்ம நடித்தோம் அப்படின்னு சொன்னேன். எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணுவாருங்க. ஒரு தண்ணி கூட ஒரு ஸ்பூன் தண்ணி கூட வெளியில் சாப்பிட மாட்டார், எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவார். 10 நாள் ஷூட்டிங் இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு அவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாத்துலேயுமே டயட்லேருந்து நடவடிக்கை பாவனையிலேருந்து எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி செஞ்ச மனுஷனுக்கு எப்படி எது புரியாமல் போச்சு, எப்படி இது தெரியாமல் போச்சுன்னு தான் தெரியல. அவரோட மனசில் எப்பவுமே சொல்வார், என் தம்பி ரூபனும் என் பிள்ளையும் ஒன்றுமே தெரியல, இன்னுமும் அவனுங்க ஒன்றுமே தெரிஞ்சுக்க மாட்டேன்றானுங்க, உலகத்தை பற்றி அவனுங்களுக்கு தெரியல வடிவு. எனக்கு அவனுங்களோட சிந்தனை தான் எனக்கு ஜாஸ்தி. எங்கள் அப்பா ரூபனை என் கையில் கொடுக்கும்போது இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, நீ தான் அவனை கடைசி வரலும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அந்த ஒரே காரணத்துக்காக தான் அவனை பிடிச்சி வச்சுன்னு இருக்கிறேன் நான் அப்படின்னு தம்பியை பற்றி சொல்லுவார், பிள்ளைய பற்றி சொல்லுவார். அவங்க மகன் மேலே அவ்வளோ ஆசை அவருக்கு, எல்லாமே ஷேர் பண்ணுவார். ஆனால் நிறைய மனசுக்குள்ளறையே அழுத்தத்தை வச்சுக்கிட்டாருங்க. இல்லைன்னா இத்தனை மைக்கு முன்னாடி நான் பேச வேண்டிய நிலைமையே எனக்கு ஏற்பட்டிருக்காது. எல்லா வேதனையும் அவர் மனசுக்குள்ளறையே வச்சுக்கிட்டாரு. அவரோட மன அழுத்தம்தான் அதர்வைஸ் அவருடைய பக்கா ஜென்டில்மேன், அவ்வளோ பர்ஃபெக்டான மனுஷன். அவருக்கு இப்படியெல்லாம் சடனாக வர்றதெல்லாம் தெரியல. ஆனால் ஒன்றே அவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறது அவருடைய இதில் தான் தெரியுது. யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்காம டக்குன்னு முடிச்சுக்கிட்டாரு. ஆனால் இத்தனை பேர் நம்மெல்லாம் வந்து இப்படியெல்லாம் நிற்போன்னு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டார். நிறைய சாதிக்கணும்னு நினச்சவர். சினிமாவில் அவருக்கு வந்து அவர் எதிர்பார்த்தது கிடைக்கலங்கிறது ஒரு பக்கம் அவருக்கு மனசில் வேதனை இருந்துகிட்டே இருந்தது. இருந்தாலும் அதை விட பிரமாதமாக நிறைய விஷயங்கள் அவர் சாதிச்சிட்டார். அவரோட இழப்பு அவங்க தம்பியும் அந்த பிள்ளைய எப்படி பார்த்துக்க போகிறாங்க, எப்படி இந்த வலியை தாங்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு உலகமே தெரியலன்னு தான் அவர் வேதனைப்படுவார். தெரியல எப்படி தாங்க போகிறாங்க, நம்பிக்கையே வரலைங்க, நம்பிக்கையே வரல. ஆகஸ்ட்லேயோ செப்டம்பர்லேயோ கல்யாணம் வச்சுருக்கேன் குழந்தைக்குன்னு சொன்னவர் எப்படின்னு தெரியல. எல்லோருக்கும் வணக்கம். இது தமிழ் திரையுலகத்துக்கு, நடிகர் சங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு சொல்லணும். ராஜேஷ் சாரோட மரணம்
எதிர்பார்க்காத, அதாவது ஏன் வந்து கடவுள் வந்து நல்ல மனுஷங்களை இவ்வளோ கூடிய சீக்கிரம் எடுத்துகிட்டு போகிறாருன்ற ஒரு மனசில் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அவ்வளோ ஒரு நல்ல மனசுள்ள ஒரு மனிதர் முதல்ல, அதுக்கப்புறம் தான் நடிகர். ஒரு சிறந்த நடிகர், எங்களுக்கு ஒரு தூணாக இருந்தவர் நடிகர் சங்கத்தில். இவரை பற்றி சொல்லணுன்னா ஒரே ஒரு விஷயந்தான், எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் அந்த ஏஜ் குரூப் இறங்கி வந்து பேசி அவங்களோட உரையாடி அவரோட நாலேஜ், அவர் வந்து ஒரு நடமாடும் என்சைக்ளோபீடியா தான் சொல்ல முடியும். அவர்கிட்ட இருக்கிற நாலேஜ் எந்த டாப்பிக்காக இருந்தாலும், அது சினிமா மட்டும் இல்லை, அரசியலாக இருக்கட்டும், லிட்ரேச்சராக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், அவர்கிட்ட பதில் இருக்கும். அது வந்து நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கு வந்து அவரோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கும். நாங்கள் சில நேரத்தில் நோட் பண்ணிப்போம் அவர் பேசுகிறது, எங்கிட்டயாவது நம்மளுக்கு பயன்படும்ட்டு. இன்றைக்கி அவர் இல்லைன்றது உண்மையிலே நம்ப முடியல. ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிகழ்வு இது. திடீர்னு வந்து கேட்கும்போது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இது உண்மையிலே ராஜேஷ் சார், நடிகர் ராஜேஷ் சார். இப்போ எங்களோட ஆசை என்னென்னா, நடிகர் சங்கத்தோட பில்டிங் திறப்பு விழாவில் அவரும் எங்கள் தூணாக வந்து நின்று பார்ப்பார். ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ ஊக்கம் கொடுத்தாரு நாங்கள் எவ்வளோ தடைகள் அனுபவிக்கும் போது. அதே சமயத்தில் மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ், மை டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ். அண்ட் அவங்க ஃபேமிலிக்கு வந்து கடவுள் உண்மையிலே ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும். இந்த நேரத்தில் அவரோட பையன் கூடிய சீக்கிரம் அவர் நடித்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அவர் ஆக்சுவலாக கல்யாணம் நிச்சயதார்த்தம் வந்து இன்னும் 4 நாளில். பட் ஓகே, ஒரு நல்ல ஒரு தேதி வந்து ராஜேஷ் சார் குறித்து வச்சுருக்காருன்னு தான் சொல்ல முடியும். ஐ வுட் சே ஒரே ஒரு விஷயந்தான், குடும்பம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த தம்பி வந்து இனிமேல் அவன் தான் ஸ்ட்ராங்காக இருந்து திலீப் சினிமாவுக்கு வந்து தீபக்குன்னு பேர் மாற்றிருக்காங்க. திலீப் வந்து கூட இருந்து இந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு சொல்லியிருக்கேன். நாங்களும் வந்து இந்த குடும்பத்துக்கு ஏதோ வந்துட்டு பார்த்துட்டு போகணுன்ற இல்லாமல் லைஃப் லாங் வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து உறுதுணையாக இருந்து அவங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து கூட நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு அப்பாவாக இருந்திருக்காரு. பயணிக்கும் போது அவர்கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள், சொல்லணும்னு அவசியமே இல்லை. நடந்துருக்கூடாது, பட் ஓகே, அது விதி, அவ்வளோதான் சொல்ல முடியும். ராஜேஷ் சார் வந்து சின்ன வயசில் நான் சின்ன வயசாக இருக்கும்போது கன்னி பருவத்தில்ன்ற படத்தின் மூலம் எனக்கு அறிமுகமானவர். அந்த படத்தோட நடிப்பு முதலாக நம்ம கிராமத்து பக்கம் பார்த்த ஒரு முகம் அப்படின்னு இருக்கும்போது அப்போ இருந்து அவர் நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அவர் அடுத்து பண்ண அந்த 7 நாட்கள் நிறைய முக்கியமான படங்கள், கதாநாயகனா, சின்ன சின்ன கதாபாத்திரங்கள், பெரிய நல்ல கதாபாத்திரங்களில் ஒரு நல்ல நடிகர், ஒரு ஆசிரியராக இருந்து நிறைய படித்து அதுக்கப்புறம் நடிகராக வந்தவர். அப்புறம் சினிமாவை பற்றி நிறைய தேடி படித்து, அவர் படிக்காத சினிமாவை பற்றிய புத்தகங்களே கிடையாது. உலகம் முழுக்க இருக்க சினிமாக்களை அலசி அதை நம்ம கேட்குறோமோ கேட்கலையோ, யாரும் கேட்க விருப்பப்படுறாங்களோ இல்லையோ, ஆனால் அவர் எல்லாத்தையும் சொல்லுவார் எல்லாருக்கும். அது நிறைய உதவும். அப்புறம் நான் மகாநதியில் வேலை பார்க்கும்போது கமல் சார் அந்த ஸ்கிரிப்டு, அவரோட உள்ள பயணம், மகாநதி. அப்புறம் நான் என்னோடய ஆட்டோகிராஃபில் எனக்கு அப்பாவாக அவர் கூட ஒரு 25 நாளைக்கு மேலே நான் நடிக்கும்போது எல்லா நினைவுகளும் அப்படியே வந்து போகுது. ஆனால் இந்த மரணம் என்ன பண்ணும்? மரணம் நம்மளோட எந்த பேச்சையும் கேட்காது, அதை எடுத்துக்கிட்டு போயிடும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி அவரோட மரணம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிற, ஆனால் எந்த நினைவுகளும் நம்மளை விட்டு அகலாமல், ஐயோ ஏன் இவ்வளோ அவசரம் அப்படின்னு தான் அந்த கேள்வி வருது. மரணங்கள், எல்லாரோட மரணங்கள் நம்மளை ரொம்ப பாதிச்சிடறதில்ல, சில மரணங்கள் நம்மளை ரொம்ப பாதிக்கும். அந்த மாதிரி இந்த மரணம் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவரோட ஆத்மா, அவருடைய எல்லாமே சாந்தி அடையட்டும். அவருடைய நினைவுகள், அவருடைய படங்கள் மூலமாக அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பார் கடைசி வரைக்கும். எந்த நல்ல படங்கள் எடுத்தாலும் அவர் இருப்பார். இவர் இருக்காருன்னு லொக்கேஷனுக்கு நம்ம தெரிஞ்சு இன்றைக்கி யாரோ அவரோட சீனின்னு நம்ம கேட்கும்போது, சார் இன்றைக்கி இவங்க இருக்காங்க, ராஜா சார் இருக்காங்க அப்படின்னு நான் கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவேன். இவர்கிட்ட நிறைய டவுட்டு கேட்கலாம், எந்த சப்ஜெக்டை பற்றியும் கேட்கலான்னு. ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா ஹீஸ் அன் என்சைக்ளோபீடியா. எந்த ஒரு சப்ஜெக்டை கொடுத்தாலும் அவர் பேசுவார். சமீபமாக நான் வந்து 2022 வந்து யானை படத்துக்கு வந்து ஹரிசார் படத்துக்கு பழனி போயிருக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, விஜய் சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு.
சரி என்ன சார் அப்படின்னேன். உங்கள் ஜாதகத்தில் ஒரு சின்ன ஒரு ஏதோ மிஸ் ஆகிடுச்சு, பட் அதனால் வந்து புரியல சார் அப்படின்னேன். உங்களுடைய பர்த்டேவும் ஒபாமாவுடைய பர்த்டேவும் ஒரே நாள் ஒரே வருஷம் தெரியுமான்னாரு. சார் எனக்கு தெரியல சார் எனக்கு அப்படின்னேன். என்ன நீங்கள் ஜனாதிபதி ஆக முடியலன்றதை விட அவர் தலைவாசல் விஜய் ஆக முடியலன்னு ஒன்று யூனோ த சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அவர் இருக்கிற இடம், அந்த எனர்ஜி, அது வந்து இட்ஸ் இன்ஃபெக்ஷியஸ். எந்த விஷயத்தை பற்றி பேசினாலுமே அவர் வந்து ஹீ வில் கோ இன் டீட்டெயில், இன் டெப்த்தாக போயிட்டு அதுக்கு ஒரு சரியான ஒரு வாட் யூ கால் விளக்கமும் ஒரு ரெஃபரன்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துக்கு அழகாக பண்ணுவார் அவர். டெஃபினெட்லி அவருடைய இழப்பு வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, அவரை நம்பி இருக்கிற ஒரு நிறைய விஷயங்கள். மோட்டல் வச்சுருந்தார், அந்த மோட்டல் ஹைவேல வந்து அந்த விஷயங்களை பற்றி பேசுவார். ஸோ ஐ திங்க் அவருடைய வாழ்க்கையை அவர் வந்து ரொம்ப நல்லா வாழ்ந்தார். இந்த மாதிரி இறப்பெல்லாம் வந்து டெஃபினெட்லி ரொம்ப ஈடு செய்ய முடியாதது. பட் அட் த சேம் டைம் அவர் எந்த கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக போய் இறைவனடி சேர்ந்தாருங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு ஆறுதல். என்ன ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் இருந்திருக்கலாம்ல, அதுக்கப்புறமா இருக்கணும். பட் அவருடைய பையனுடைய நிச்சயதார்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஐ நியூ தெம் ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட். ரொம்ப ஒரு துக்கமாக இருக்குது. பட் அட் த சேம் டைம் ஹீ went away peacefully. Rest in peace and we love you, Rajesh sir. உங்களுடைய legacy definitely it will continue. எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு அப்பாவை இங்கேருந்து 1 o'clock கூட்டிகிட்டு போய் 2 o'clock வந்து அசோக் நகர் சிஎஸ்ஐ விக்டோரியஸ் கிராஸில் ப்ரேயர் மீட்டிங், 2 to 3 ப்ரேயர் மீட்டிங் முடிஞ்சோடனே அங்கேருந்து நேராக கீழ்பாக் சிமெண்ட்ரியில் ஃபைனல் பரியர், இறுதி அடக்கம்.